மக்களே, வெல்கம் டு விசில் பாடி கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறது இல்லை, ஒரு ரீல்ஸாக தான் போட்டுட்ருங்க. அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதாவது அஃபீஷியலில் வந்து வந்திருக்கு. ஹாலோவீன் அப்டேட், அப்புறம் கிறிஸ்மஸ் அப்டேட் தான். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. பேசாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே பாருங்க, ஹாலோவீன் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுற டைம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மால் அந்த இது ப்ராஜெக்ட் அது இதுன்னு போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் போட இது பண்ண முடியல. அப்புறம் எக்ஸாம் அது இதுன்னு வந்ததுனால கொஞ்சம் இது போட முடியல. ஆனால் இப்போ ஷார்ட்ஸ் மட்டும் போட்டேன். நம்ம ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. கிராண்ட் வீடியோ ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, இதுவும் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கே. சரி, ஓகே, இப்படி நான் மிடில் வச்சுப்போம். இதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கிராணி தெரியல அது. யார் இவன்? ஐயோ, யாருன்னே இவனு தெரில. இந்த இடத்த விட்டு ஓடணும். கிளவி எங்கே இருக்குன்னு தெரில. கிளவி இங்கே இல்லை கைஸ். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ஆன் பண்ணிட்டோம். அப்போ திக்குன்னு வந்து ஹார்ட்பீட்டை கொடுத்துட்டோம் அந்த கிழட்டு போய். கிராணி அங்கே தான் போகுது. கிராணி பார்த்துருச்சு. என்னடா ஹாலோவீன் தீமில் இப்படிலாம் கொண்டு வந்திருக்கீங்க. கிராணியை பாருங்களேன், எனக்கு செம்ம காமெடியாக இருக்குல்ல. கிளவி அப்போ இதுதான் எப்படி இருக்குன்னா, அப்போ அந்த சீவரில் ஒரு 8 கால் கிளவி இருக்குமே, அது எப்படி இருக்கும்? அதை போய் பார்த்துருவோம். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த புக்கை அப்படி வச்சுருவோம். அப்போ தான் இதுக்கும் செம்மையாக இருக்குது. மூக்கெல்லாம் நல்லா கேரட் மூக்கு வச்சுருக்காங்க. கிளவி எப்படி வருதுன்னு தெரில. இப்படியே வருது. இப்படி வரக்கூடாது. வரல. ஐயோ, காலையை கடிச்சு விட்டு. ஓ, அந்த கிளவி இப்படி தாங்க வயசு வருது. கதை தோணுச்சு, பார்த்துருச்சு. ஐயோ. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கோம். சீக்கிரம் கிளவி பார்த்துருச்சு. சீக்கிரம் அந்த ட்ராயரெல்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சீக்கிரம் கிளவி பக்கத்தில் இருந்துச்சு. ஹாலோவீன் தீமில் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்குது. ஈஸி மோடில் ரொம்ப பொறுமையாக நடக்குமே. ஈஸி மோடலாம். கிளவி பாட்டி மேனி நடந்து வா. அது பாட்டி தான். பாட்டி மேனி என்னடா இது எலும்பு கூட வாங்கி வச்சுருக்கீங்க. எலும்பு கூட அது உனக்கு தேவைப்படுமோ? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போக போகிறோம். ஓகே, இப்போ இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. கிளவி வருது. கிளவி பிடிச்சிரும் போலே. நம்மளை போடுற வேகத்தை பார்த்தா பிடிச்சிரும். நம்ம அதுக்குள்ளே ஓடிடுவோம். ஓடு. இந்த கிளவியை பேசாமல் போட்டு தள்ளிடலாங்க. தொலை பண்ணேங்குது அடிக்கடி. ஓகே, ரத்தத்தை போட்டாச்சு. ஓடு. கிளவி வந்துக்கிட்டே இருக்கும். மின்னல் வேகத்தில் வரும் கிளவி. இப்போ நான் பக்கத்துலேயே இருக்கும் கிளவி. கிளவி வாசிக்கிறோம். கிளவி வரும். எப்போ என்னடா நைட் கலர் ஒயிட் கலர் நைட்டியை மாதிரி பிளாக் கலர் நைட்டி போட்டு விட்டீங்க கிராணிக்கு. அதனால அழகாக இருக்கும் கிராணிக்கு. கிராணி கிளவிக்கு அழகே எடுத்துட்டானுங்க கைஸ் இந்த கேமில். ஓகே, பரவாயில்ல, நம்ம இதை வாண்டிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயரில் எதாவது இருக்கான்னு பார்த்தா சூப்பர். நினச்ச மாதிரி எதுவுமே இல்லை. கிளவி எங்கே நின்று என்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கு. அதை அப்படியே பார்த்துட்ருக்கணும். நம்ம அப்படியே இங்கே ஏதாவது பொருள் கடைக்கு தான் பார்ப்போம். அப்படியே இங்கே எதுவுமே இல்லை. நம்ம சீவருக்கு போய் தேடுவோம். அந்த கிளவி 2 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வீடை கொஞ்சம் நல்லா தேடிடுவோம். அப்புறம் சர்வருக்கு போய் தேடுவோம். சர்வர் நீங்கள் நம்ம சீவருக்கு போய் தேடுவோம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஃப்ரெஞ்சு. அப்போ நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாங்க. ஃப்ரெஞ்சு கச்சிச்சு. ஆனால் இது ஒரு எஸ்கேப் தான் ஈஸி. ஓகே, இது ஒரு எஸ்கேப் பண்ணுவோம். நம்ம கார் எஸ்கேப் எது முதல்ல அதிகமாக கிடையாது அது பண்ணிடுவோம். ஓகே, என்னடா அது எங்கே பார்த்தாலும் கிராணி தெரிகிற மாதிரியே இருக்கே. ஓகே, நான் எதுக்கு இப்போ கீ எடுக்காம அடா பாவி ஞாபகம் மறதிலேயே முழுங்குறேனே. சரி, சீவருக்கும் யாரா அவன் எப்படின்னா இந்த கேமில் துப்பிட்டே இருக்கானே. கொஞ்சம் நவுறா எலும்பு கூட மாட்டேயா. இவன் துப்புறாங்க நம்ம மேலே. நான் அப்படி என்னன்னா தம்பி பண்ணிட்டோம். ஒருத்த காரி துப்புறான். பார்த்தீங்களா கலர் என்ன வச்சு கலர் எப்படி இருக்கு. என்னடா இதை வச்சு தான் நான் பயமுத்துறான்னு பார்க்குறியா போட. ஓகே, இந்த அங்கே ஆட வாவி இப்படி மறக்கிறியடா. அங்கே தானடா சீவரிக்கி இருக்கும். சரி, ஓகே, சீவரிக்கி இங்கே விழுந்துருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சீவர் ஓப்பன் பண்ணிட்டோம். கிராணி வந்துடக்கூடாது. கிராணி வருவோம். நம்ம சீவரை திறந்துட்டு வந்துடுறதுக்குள்ள வந்துடும். ஸ்பான் ஆகிடும். முதல்ல திறந்துருவோம். ஓகே, உள்ளே திறந்து ஜம்ப் பண்ணிவிடுவோம்.
ஒரே வைப்பு தான். வைப்பு நம்ம தான் போவோம். வைப்பில் நம்ம தான் போவோம். வைப்பில் நாங்கள் பைக் என்ன வெப்பங்கி போடு நம்ம தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே மூக்கடைப்பு. அதனால அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. இருமல், இந்த ப்ராஜெக்டு, அப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாமே போயிடுச்சு. இங்கே பாருங்க, பூசணிக்காய் தலை மாதிரி இருக்கு. எங்கே போச்சு? சூப்பராக க்யூட்டாக பூசணிக்காய் தலை மாதிரி இருந்துச்சு கைஸ். ஓகே, இப்போ சீக்கிரமாக இந்த டவரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சீக்கிரம் போய் பாரு. இந்த கதவை திறவோம். கதவை திறறேன். திறந்தாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணால் டுமீர் ஆகிடக்கூடாது. ஓகே, தூரத்துலேருந்தே ஓப்பன் பண்ணுவோம். டுமீரா அப்பா, உள்ள ஏதோ ஒரு பொருள் தான் இருக்குது, ஸ்பெஷல் கீ. ஓகே, இந்த கீ எடுத்துகிட்டு மரணம் கொடுத்துருவோம். சீக்கிரம் கீழே போ. சில பேர் கிராணி எக்ஸ்ட்ரீம் மோட் கேட்டீங்க. கிராணி எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் வாய்ப்பே இல்லை. சும்மா இல்லை கிராணி. அது என்ன? தொப்பி வா, யாருதுன்னு தெரியுதா? தொப்பி பார்த்துருச்சு. தொப்பி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? தொப்பி. ஓகே, ஐயோ தொப்பி பக்கத்தில் இருந்தால் நம்மளை கொத்திடும். ஐயோ ஓடு. தொப்பி மண்டையிலே போட்டிருக்கோம்னா தான் நம்மளை. எப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தொப்பி இங்கே தான் வருது. ஓடு. தொப்பி வருது கைஸ். ஐயோ அந்த இது வேறு கிளிச்சில் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸ்பெஷல் கீ. கன் பாட்டிங் ஒன்று இருக்குது. எப்போ கிளவி என்ன வாயை திறக்கிறா? அதான் வாயை திற. ஐயோ, கரெக்டாக வாயை திறக்கும் போது போடல. நிற்காம போ. நின்னா செவுட்டில் ஒன்று விடுவேன். போகுது. அப்படியே போ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம நார்மல் கிளவி இங்கே கூட போகிறோம். நம்ம நார்மல் கிளவி இப்படி கூடும்போது நார்மல் கிளவி இப்படி ஓடிடும். கிளவி எங்கே போச்சு? இப்படி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. வீக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். டேய், எங்கடா போட்டிங்க அதை? ஐயோ, கிளிச்சில் அது காணாமல் போயிடுச்சு. அது எங்கே இருக்குன்னு தெரியல. அது முதல்ல தேடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் கீ எடுத்துகிட்டு போய் வெப்பன் ஓப்பன் பண்ணிடும். பார்க்க கொஞ்சம் கார் கீ மாதிரி இருக்கு. ஆனால் அது சுவிட்ச் பண்ணாதான் வெப்பன் கீ. எலி எப்படி ஓடுது பார்த்தீங்களா? எலி இது நான் நைட் மோடே கொடுக்கல. அதுக்குள்ளே எலியா? சரி, ஓகே. தள்ளி விட்டு. அப்பா, கிளவி இங்கே வந்துடும். கிளவி எய்த்தாப்பில் வந்துடாத. கிளவி வரல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினச்சியா? இதுக்கெல்லாம் இந்த ஜம்ப்ஸ்கேர்ஸ்க்கெலாம் நான் பயப்பட மாட்டேன். வேறு யார்கிட்ட போய் இந்த ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் வச்சுக்கோ. ஓகே, ஐயா கிளவி இப்போ தான் இங்கேருந்து அங்கே போகுது. பக்கத்தில் மட்டும் மாட்டிருந்தோம், சிக்கினா சின்ன பின்னமாக இருப்போம். ஓகே, இங்கே சத்தத்தை போட்டாச்சு. கிளவி இங்கே தான் வரும். கிளவி இங்கே சீக்கிரமா கிளவி. அது வந்துடும். கிளவி வரலாம். வருது. கிளவி ஒரு சுட்டுருவோம். சொட்டையில் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த வாட்டி சொட்டையில் சுடுவோம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் கீழே வந்துருச்சு. இன்னைக்கு கிளவியை பார்த்தீங்கன்னா மூக்கு என்னென்ன ரெட் மூக்கு மறந்துடுச்சு. திருப்பி அது கலருக்கே மாறிடுச்சு. கேரட் எடுத்து மூஞ்சியில் வச்சுட்டு இப்போ அது கலருக்கே பெயிண்ட் அடிச்சிருக்கு. முன்னாடி அது கேரட் எடுத்து மூஞ்சில் வச்ச மாதிரி அடிச்சு. செத்தோன்னே அதுக்கு பெயிண்ட் அடிச்சிச்சு. பார்த்தீங்களா எப்படி சாகும் போது பெயிண்ட் அடிக்குது? நான் வேற எவனோ வரான்னு நினச்சேன். இவன் திடீர்னு வந்து பயமுறுத்துறானே. ஓகே, தள்ளி விட்ருவோம். ஓகே, நம்ம பேசாமல் கார் எஸ்கேப்பே பண்ணுறோம். நம்ம கார் எஸ்கேப்புக்கே எல்லா பொருளும் பர்ஃபெக்டாக கிடைக்குது. அதனால் ஸோ நம்ம கார் எஸ்கேப்பே பண்ணிட போகிறோம். ஒரு டிசிஷன் எடுத்தால் எனக்கு ப்ராப்பராக எடுக்குது. இந்த மாதிரி லூஸ் தரங்காக தான் எடுப்பேன். லூஸுக்கணும். நீ என்ன சும்மா வந்து பயமுறுத்துறானுங்கிற பேரில் ஸ்க்ரிஞ்சு பண்ணாத. ஓகே, இந்த போல்ட்டெல்லாம் எடுத்துடும். நான் சரியாகவே கைப்படாதான் எனக்கு. ஓகே, இங்கே ப்ளை ஹவுஸ் கீ கிடச்சிருக்கு. நான் என்கிட்ட ஒரு பக் இருக்குது. அதை வச்சு அந்த ப்ளை ஹவுஸ் கீ ப்ளை ஹவுஸை திறக்குமா? எப்படின்னா அந்த 2 காக் வீல் எல்லாமே திறக்கலாம். அந்த பக்கை கிளியர் பண்ணியிருப்பானான்னு தெரியல. போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளை ஹவுஸ்க்கு போகிறோம். ப்ளை ஹவுஸ் போய் என்னடா இங்கே ஒரே ரெட்டாக இருக்குது. அடுப்பு சட்டி. இங்கே என்ன ஒரு எலி சட்டி கிடக்கு. தூக்கி இதுதான் இந்த கிளவி சாப்பிடுவோம். அதனால் இதில் தூக்கி இதில் போட்டுருவோம். என்னடா இது? என்ன பேய் ஆகுது? என்ன எங்கே போகிற? நில்லு. எங்கே நம்ம அடியில் போயிடுச்சு. மாதளை சவுறு அடித்தோ? ஓகேனோ தெரில.
கிளவி மட்டும் வந்துடக்கூடாது. இப்போ நான் அவ்வளோ சத்தம் போட்டுருக்கேன் கிளவி வரணும் வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடும், அந்த ப்ளைஹவுஸ் ஓப்பன் பண்ணிவிடும். கிளவி வராமல் இருந்தால் நல்லதாக இருக்கும். ஓகே இந்த ப்ளைஹவுஸ் வச்சு ஓப்பன் பண்ணிவிடும். உள்ளே இன்னைக்கு மாஸ்டர் கீ இருக்குமே. ஆமாம், என் டெசிஷன் படி மாஸ்டர் கீ தான் இருக்கும். திறக்கும் போது கிளவி வந்துச்சுன்னா மாட்டிடுவோம். அதனால் கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்ப்போம் கிளவி வருதா வரலையான்னு. கிராணி வேர் ஆர் யூ? கிராணியை கூட்டிகிட்டே போவோம். பயமாகவே இருக்குது. கொஞ்சம் எயித்தாப்பில் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாப்போம். ஒரு தடவை கூட இன்னும் அவுட் ஆகல. அந்த மாதிரி விளையாண்டுட்ருக்கேன். ஓகே கிராணி வேர் ஆர் யூ தூக்கி வச்சுப்போம். கிளவி வரும் கமிச்சு. கிராணி எத்தாப்பில் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துடக்கூடாது தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காக்காவோட சாப்பாடு போட்டு காக்காவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்ப்போம். ஓட முடியல. ஓகே திருப்பியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே விழுந்துருச்சு. உள்ளே விழுந்துருச்சு. இந்த வடசட்டிக்குள்ளேயே போட்டு இதெல்லாம் வறுத்துருவோம். இதை வறுத்தெடுத்துடலாம். ஓகே இதையும் வறுத்துடலாமா? இதை போட்டு நல்லா வறுத்தெடுத்துருவோம். மசாலாவை கலந்துருவோம் இந்த மசாலாவையும். ஓகே இந்த மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக சப்போர்ட்டிவாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த கீயை போட்டு நல்லா கிண்ட போகிறோம். நல்லா கிண்டனோட தான் தெரியும் அந்த காக்கா சாப்பிட்டு செத்து. அட பாவி, உங்கள் காக்காவுக்கு ஸ்கெட்ச் போடும்போது இது வந்துருச்சு பார்த்தீங்களா? கிளவி விட்டுரு. நான் இங்கேருந்து ஓடிடுறேன், என்னை விட்டுரு. மூக்கு திருப்பி கலர் அடிச்சிருச்சுரா. பார்த்தீங்களா, கிண்டல் பண்ணுவோம்னு சொல்லி மூக்கு கலர் அடிச்சிச்சு. கேரட்டுக்கு கலர் அடிச்சிச்சு. இங்கேருந்து ஓடணும். ஓடு வெப்பன் எடுக்கும் ஸ்பீடாக போய். வெப்பன் எடுத்துக்கணும். ஓகே கிளவி இப்போ வரும். செம்ம ஸ்பீடாக வரும். வந்துடுச்சு. இப்போ சுட்டுருவோம். டுமில் சுட்டாச்சு. சொட்டையில் சுட நினச்சா, மற்ற சொட்டையில் சுட முடியல. ஓகே இங்கே புல்லட் எடுத்துப்போம். புல்லட் எடுத்துகிட்டு கீழே ஒரு இடத்துல சுடணும். அந்த யாரா துப்புனது? மேலே துப்புறான். யாரா காரி துப்புறான் வேற. சை யாரா இப்படி காரி மூஞ்சில் துப்புறான்னு தெரில. பயமுறுத்தலைங்கிற பேரில் கிரிஞ்சு போனாதான் நான் 1000 ஆடி சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் கம்முனே இருப்போம். சீக்கிரம் போ. இந்த காக்காவுக்கு தான் நான் வேஸ்ட்டாக ஸ்கெட்சு போட்டுட்ருக்கேன். பாருங்க போடுறதுக்கு சொன்னால் கான்னு கொத்திடும். எப்படி அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிறதுன்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே ஓகே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிடுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கிராணியோட கேம் பிளே ஹாரர் மோடில் போட்டுறேன், ஹேப் மோடில் போட்டுறேன். அடுத்த கிராணி வீடியோனா அதான் இருக்கும். ஓகே இங்கே கார் பேட்டரி சூப்பர். ஆரிஸ் நீங்கள் பண்ண இங்கே வந்த. ஆனால் பாவி துப்பிட்டு போகிற உனக்கு ஒரு மந்திரம் போடுறேன்ரா. ஸ்ப்ளெண்டரு நாங்கள் மந்திரம் போடுற மாதிரி போடணும். ஸ்ப்ளெண்டர்னா அடிக்கடி வந்து ஸ்க்ரீன் நம்ம இது பண்ணி ரத்தமாக்கி விட்ருவோம். இவன் க்ரீன் கலரில் ஆக்கி விட்றான் கிண்டு பையன். ஓகே அப்புறம் துப்பிட்டு போய் எங்கே போய் ரீஃபில் பண்ணிட்டு வரான்னு தெரில. ரீஃபில் பண்ணிட்டு திருப்பி வந்துருக்கான் பாவி பையன். ஓகே நம்ம இதை இங்கே போடுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? நம்ம என்ன நிறைய இடத்துல தேடலாம். நம்ம மேலே போய் தேடுவோம். நடுவில் அந்த கிளவி எங்கேருந்து வரும்னு தெரியாது. கிளவி எங்கேருந்தோனாலும் சர்ப்ரைஸ் கொடுக்கும். அதனால் அந்த கதவெல்லாம் நம்ம மூடிடுவோம். ஊர்க்காலம் வந்து வான்னு அடிச்சிடும். அதனால் நம்ம கதவை சாத்திடுவோம். இந்த கதையை சாத்தி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சாத்தி வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். இதுவரை காலில் கொத்தி விடுது. அப்படியே யார் அவன் ரீஃபில் பண்ணது திருப்பி தூக்குறான்டா. நல்லாவே தேடலை. இந்த இடத்துல தான் இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குதா? ஒரு கிராங்க் கிடச்சிருக்கு. இந்த கிராங்க் நம்ம தேவைப்படும். இது யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. பயந்து போக வேண்டியதாக இருக்கே. என்ன பண்ணுறது? அப்படி ஆக்கிட்டானுங்க அந்த கேமில். ஆனால் வந்தோடனே பண்ணுற ஒரே வேலைனா அந்த கிராணியை போட்டு தள்ளுறது தான். வேறு வேலையே இல்லை எனக்கு. ஓகே ஐயோ கீழே வந்து காலை உடச்சிப்பேன் போலையே. டடக்குன்னு கீழே விட்றேன். ஓகே ஃபியூவல் கேனும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்பார்க் ப்ளக்கு இந்த ட்ராயரில் தான் இருக்கும். வேறு நம்மளுக்கு என்ன வேணும்? ஆமாம் பேட்லாக் கீ கிடைக்கணும். பேட்லாக் கீக்கு நான் எந்த ஊருக்குடா போவேன்? ஓகே இங்கே யாராவது இருக்காங்களா? யாராவது வந்தீங்கன்னா சிக்னல். கிளவி அங்கே தான் வருது. எட்டுக்கால் கிளவி. நான் என்ன இப்படி போனேன்? லூஸ் ஐட்டம் போலையே. ஓகே நம்ம இப்படி போய் இங்கே கிராங்க் மாட்டணும். கிராங்க் லெஃப்ட் சைடில் தானே. ஆமாம் பஸ் அந்த எட்டுக்கால் கிளவி வருதான்னு பார்ப்போம். வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எட்டுக்காலி கிளவி எங்கே இருக்கிறாய்? சிக்னல் கொடுத்துட்டு வர்றதுனா சரியா? அப்படியே சொல்லி திடீர்னு வந்துடாத சரியா? கிளவி வர்றேன்னு நினைக்கிறேன். எட்டி போட்டுமா? இல்லை வரல. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீவரில் கொஞ்சம் செக் பண்ணி தான் போகணும். சும்மா அப்படியே நான் வெறுங்கையில் போட முடியாது.
இங்கே யாராவது இருக்காங்களா? இங்கே இங்கே ஐயோ 8 கால் கழிவு அங்கே தான் போகுது. இந்த வழியாக இங்கே போகிறோம். இங்கே ஒரு சிறையை போட்டு விட வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சிறையை தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ஸ்தீர சீர அவ்வளோதான் கைஸ். வெஞ்சாண்டில் கிடச்சிச்சு. இனிமேல் நம்மளுக்கு எந்த பொருளையும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கு போகணும். ஆனால் கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டுப்போம். 8 கால் கழிவு அங்கே தான் நிற்கிது பார்த்தீங்கன்னா. அது கொஞ்சம் லெஃப்ட்டு வந்து நம்மளை போட்டிருக்கோம் மண்டையிலே. அம்மாவில் இந்த கிளவி இப்படி வேறு வருமா? போன முதல் வேலை அதை தான் போட்டு தரணும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்தத்தை போட்டு இந்த சைடு அதை டைவெர்ட் பண்ண போகிறோம். கிளவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு தெரியுதா? சத்தத்தை போடும். ஐயோ யார் அதை துப்புனது? ஓ சுத்தனது அவன் கிளவி இல்லை, அவன் துப்புறவன் துப்பறிவாளன். ஓகே ஐயோ நம்ம போகிற வழியே இந்த கிளவி போதே. டைவெர்ட் பண்ணுறது என்ன ஒரு ஐடியா இருக்குது. கிளவி கிளவி நான் இங்கே தான் இருக்கேன். முடிஞ்சால் வந்தேன்னா துரத்து திரும்பி யூட்டன் போடு. அந்த பயம் வேணும். வா சீக்கிரம் எப்படியே துரத்து. சீக்கிரம் துரத்து 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 துரத்துன்னு துரத்து 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 துரத்துன்னு துரத்து 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 வேற. இப்போ ஐயோ வருது 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 ஓடு ஓடு ஓடு. எப்போ ஓடுறதுக்குள்ள நின்று கரத்தடிச்சிட்டு இருக்கேன் இங்கே. ஓடு 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 ஓடு. அவ்வளோதான். இது வழியாக அதை டைவெர்ட் பண்ணி இப்படி ஓடியாச்சு. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்பன் போட்டேன். வெப்பன் எடுத்து போக வேண்டியதான். Erco cavallo virtuoso, tuoso, tuoso, tuoso. Let's celebrate. இந்த பூஜாண்டி வேலைங்கன்னா அந்த கிளவி இங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ கிளவி இப்போ வர சொல்கிறா கிளவிய. கிளவி நான் வந்துட்டேன். சீக்கிரம் இங்கே வா, சீக்கிரம் இங்கே வா. இது வர்றதுக்கு டைமும் போகும். நம்ம வெயிட் பண்ணுவோம். கிளவி 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 போடுறா. கிளவி 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 செத்து போச்சு. கிளவி செத்து போச்சு. செத்து பொடி கிளவி பொக்க பள்ளி கிளவி ஊ ஏ ஆ. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிச்சு பண்ண போகிறோம். ஐயோ எடி உன்னை சும்மா ஓட மாட்டேன் பாறான். இவன் துப்பறிவாளன் துப்பிட்டு போயிட்டான். துப்பறிவாளன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையே. துப்பறிவாளன் எனக்கு சார்ஜ் பண்ணிட்டு வந்து துப்புறான். நினைக்கிறேன் இப்போ துப்பவே மாட்டேன்றான். துப்பறிவாளன் மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு வந்து துப்புறான். எங்கேருந்து சார்ஜ் பண்ணுறான்? பேசாமல் காஜ் வீலே போட்டுடலாம். எனக்கு 2 காஜ் வீலும் கிடச்சிச்சு. இதே போட்டுடலாம். நான் அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு தேட முடியாது. ஓகே காஜ் வீல போட்டுருவோம். அப்புறம் இப்போ அது டெஸ்ட் பண்ணுவோம். காஜ் வீல போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஆமாம் உள்ள மாஸ்டர் கீ தானே இருக்கும். நான் ஏன் டெஸ்ட் பண்ணணும்? ஆமாம் ஓகே எதுவும் பாயிண்ட் தான். இப்போ அவன் சார்ஜ் பண்ணியிருப்பான். தேடி வந்து துப்புவான். துப்பறிவாளன் வராதிங்க. துப்பறிவாளன் துப்பறிவாளன் நான் நல்லா போயிருந்தா. துப்பறிவாளன் இவன் எங்கே இருந்து துப்பான்னு தெரியல. புதுக்குன்னு துப்பிடுறான். டேய் தோற்றாத போடா. இதெல்லாம் அந்த எலி இழுது செத்து போகுது. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துப்பறிவாளனை சுட்டா அவன் ஒன்றும் ஆக மாட்டான். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கார்கி இதுதான் தேடினேன் நான். இப்போ இந்த கார்கி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்சாண்டல் போட்டேன். அந்த கார்கி இங்கே போட்டுட்டு விஞ்சாண்டல் எடுத்துகிட்டு வர போனேன். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுதே பூமியே அது பேர் என்னது? அது பேர் என்னதுன்னா தெரிய மாட்டேங்குது. மறந்துட்டேன். ஓகே அது இங்கே தான் கிடைக்கும். ஓகே நம்ம விரின் சேனல் எடுத்துகிட்டு மேலே போகிறோம். கிளவி 8th வந்துச்சுன்னா மண்டையிலே போட்டுருவோம். அதனால தான் கொஞ்சம் நம்ம சேஃபாக போகணும். ஓகே அப்பா எப்படியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த வழியாக உள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்துட்டு இந்த விரின் சேனலில் போட்டு இங்கே சுற்றினா அதிக வாய்ப்பு பெட்லாக்கி தான். அங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிச்சான போட்ட ஸ்பார்க் பிளேக் இங்கே இருக்குது. ஓகே சுத்துதே பூமி. யாரவன் அவட பாவிங்க கிராணி வந்துச்சுன்னு நினச்சேன்டா. லூசு போய துப்பறிவாளன் இங்கே தான் லோட் பண்ணுறியா நீ? துப்பறிவாளன் நீ நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். வாயில் ரீலோட் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். என்னதான் துப்பிருக்கணுமே ரீலோட் பண்ணிட்டு இருந்தானா தெரியல. ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான். ஏண்டா அதை மட்டும் கொடுத்துருங்களேன்டா. ஸ்பார்க் ப்ளக்கு அப்புறம் இங்கே கிராணி ஸ்பானாக இருக்கும். நான் கிராணியை கூப்பிடுவோமா? கிராணி கேளாவி எங்கே இருக்கா? சீக்கிரம் இங்கே வர வேண்டும். அப்படி கூப்பிட்டா வந்துருமா பார்ப்போம். நம்ம கிளவி நம்ம கூப்பிட்டா வராமல் இருக்குமா? அந்த சட்டுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வழியாக வந்துடுவோம். இந்த ட்ராயரை தானே ஆரம்பத்துலேருந்து செக் பண்ணாமல் இருக்கேன். இந்த ட்ராயர் செக் பண்ணிவிடுவோம். இங்கே எலி புகையை போட்டுட்ருக்கு. ஐயோ இங்கே பொருள் கிடைக்கக்கூடாதுன்னு சாப்பை விட்டுட்ருக்கோ. ஐயோ இப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. துப்பறிவாளன்
துப்பறிவாளன் இவன் பார்த்தாலே துப்புவாங்க. இப்படி துப்பிடும். எங்கே அந்த கிளவி கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபில்ல தான், அதுக்கிட்டே விளையாடக்கூடாது. அது இவன் அடிச்சாலும் துப்பான ஸ்க்ரீன் தான் துப்பி ஸ்க்ரீனெல்லாம் போகும். கிளவி பார்த்தீங்களா ட்ரிக்கி பண்ணுறது. நாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு திரும்பி இருப்போம், பின்னாடியே வந்து ஷார்ட் அடிச்சுட்டான்னு பார்த்துருக்கு. கிளவி நீங்கள் அம்மா பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? சைடில் ஒன்று விட்டுருவேன். ஆமாம் ஃபோனுன்னா அல்லோ டேப்புனாக்கா செலோ. ஐயோ நான் வரேன், இது வேறு எடுக்கணுங்க. ஐயோ இதில் லெஃப்ட்லேருந்து வந்து அடிச்சிட போகுது. இந்த அடி தான் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர். கிளவி ஐயோ வேறு துப்பறிவாளன் வேணாம் தேர். ஐயோ துப்பி விட்டானே. துப்பறிவாளன் பேர் அழகாக வாங்குறாங்க. அந்த மாதிரி பண்ணுறான். கண்ட இடத்துல துப்பி வைக்கணும். கிளவி இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ அங்கே வெயிட் பண்ணுது. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வழியாக சத்தத்தை போட்டோம்னா கிளவி என்ன பண்ணோம், இங்கே தான் வரும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சைடு வழியாக ஓட போகிறோம். கிளவி பார்த்தா என்ன பார்க்க வேண்டிய நான் நேராக சீவருக்கு தான் போவோம். கிளவி பார்த்துருச்சு. என்னடா அது கிறுக்குன்னு வருது. நான் அந்த கிளவியோட அந்த சேசிங் சவுண்டு வரும்னு காதை கொண்டு ஸ்பீக்கர் கிட்ட வந்தா டூம்னு ஒரு சத்தம் கேட்குறாங்க. அப்படி எப்படி இருக்கும்? இல்லை கைஸ், இப்போ நீங்கள் ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க, திடீர்னு டூம்னு ஒரு சத்தம் கிடச்சுன்னா எப்படி இருக்கும்? அது எப்படின்னா பேப்படத்தில் வர்ற மாதிரி அந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே ஸ்பைடர் கிளவி இங்கே தான் இருந்திருக்கு. எடுத்து ஸ்ட்ரைட்டாக பெருந்தாலும் மாட்டிருக்கோம். கிளவி அப்படியே ஒரு ரைட் அடி. சூப்பர். என்ன வழியாக போகணும், இந்த வழியாக வந்து இப்படி போகணும். அவ்வளோதான். இங்கே ஸ்க்ரூ டிரைவரை கொடு சக்தி கொடு. அப்புறம் வேறு எல்லாம் பொருளும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சக்தி கொடு போடு. சக்தி கொடுத்துருச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் சீவர் எஸ்கேப்பு கூட இவ்வளோ பொருள் கிடச்சது இல்லையா? ஓகே சீவர் எஸ்கேப் பண்ணுறது கூட கொஞ்சம் டேஞ்சர் தான். கிளவி அங்கே வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்துட்டு பேக் துரத்துட்டு போகுது. ஐயோ இது என்ன யூடன் போகுது? கிளவி நீ அம்மா ஸ்லோவாக இருப்பான்னு தெரியும். ஈஸி மோடில் எம்மா ஸ்பீடாக இருக்குண்ணா. அப்போ ஹார்ட் மோடில் எக்ஸ்ட்ரீம் மோட் ஸ்பீடு. ஐயோ நீ ஆட்டை எடுத்துகிட்டு தான் போகணும். வாட்டி இந்த மாதிரி தான் மாட்டினேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சவுண்டை இப்படி நம்ம போட்டோம்னா கிளவி இப்படி வரும். கிளவியை போட்டு தள்ளிடலாம். எப்படி ஐடியா? கிளவி இங்கே இருக்கக்கூடாது. இல்லை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆனில் இருக்கா இப்போ இது வந்து சத்தம் போட்டுருவோம். இந்த சத்தத்துக்கு கிளவி வரும். ஆனில் இருக்குன்னா ஆன். ஓகே ஆன் பண்ணியாச்சு. ஆனில் தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒழிஞ்சிக்கிட்டு வெயிட் பண்ண போகிறோம். அந்த ஸ்பார்க் ப்ளக்கை கொண்டு இந்த காரில் மாட்டணும். எல்லாம் பொருளும் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மாட்டிட்டோம். இந்த இது மட்டும் பார்க்கணும். அதுக்கு என்ன கார்டி கீழே ஹேமர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேமரை வச்சு எல்லாம் பழகி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமே. அதை வச்சு பார்த்துடலாம். முதல்ல கிளவி வரட்டும். வந்துடுச்சு. கிளவி சீக்கிரம் உள்ள போ. எனக்கு நேரம் இல்லை. இந்த கிளவி உள்ளே போயிடுச்சு. போடுறா லாக் ரூமுக்கு. லாக் போட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணனா ஆனில் தானடா இருக்கு. குவாப்பாளி ஏதோ ஒன்று பக் ஆகிட்டு ஒரு தடவை யூஸ் பண்ண முடியுமா? இருங்க பார்த்துட்டே போயிடுவோம். கிராணி ஸ்னவுக்கு புகை வருது. அது ஏதோ கிளிச் பண்ணி விட்டுடுச்சு போகும்போது. ஐயோ கிராணி செத்துருச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்கி டிக்கிக்குள்ளே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கிடைக்கும். அந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமர் இருக்க இடத்துலலாம் போய் பார்க்க போகிறோம். இந்த ஹேமரை வச்சு ஹேமர் இருக்க இடத்துலலாம் போய் பார்த்துருவோமா? வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத இடம் அட பாவி மொத இடத்த தோன்றதுக்குள்ளே இப்படி சதிப்படுது. அப்போ இருக்காதோ? நவுந்து வா இந்த இடத்துல கிடச்சிடுச்சு. எஸ்கேப் பண்ண போகிறோம். துப்பறிவாளன் நவுந்து போடா. உங்க கூட துப்பி விளையாடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. இப்போ சீக்கிரமாக நம்ம போய் எஸ்கேப் பண்ணுறது நல்லா தான் இருக்குது நமக்கு. அப்புறம் நம்ம எல்லா நாளையும் முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் இதுக்கு குறுக்கால கிராணி வரக்கூடாது. கிராணி வராமல் இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் முடிச்சிடலாம். ஓகே இந்த என்ஜின் போட்டிங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா போல்டு எடுத்தேன். போல்டெல்லாம் வந்து மாட்டிடுவோம். ஓகே போல்டு மாட்டுறதுக்கு இங்கே வந்து ஒரு பொருள் பார்த்தேன். அந்த பொருள் எடுத்துகிட்டு போய் பேசாமல் நம்ம என்ன இப்போ இதை எடுத்துகிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நான் நானே பார்த்தேன். நீ இந்த இதில் சண்டை நினச்சேன். என்ன தெரியுமா, தூரத்தில் இருக்க பொருளெல்லாம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து போடலாமேன்னு யோசிக்கிறேன்.
அப்புறம் தேட தேவையில்ல. ஓகே, டிக்கியில் போட்டுருவோம். அதான் சவுண்டு வராது, இல்லைன்னா சவுண்டு வந்து கிளவி வந்து தேட ஆரம்பிச்சோம். இவன் எங்கடா போனால் இங்கே தானே சுற்றிட்டு இருந்தான். ஓகே ஓகே, கிளவி இல்லை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக் எடுக்க தேவையில்ல, இது எடுக்க தேவையில்ல. நேராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே சத்தத்தை போட்டு கதவை சாத்திப்போம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளவி இங்கே இருக்க மாட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபியூவலை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு பெட்லாக் கீ போட்டோம். பெட்லாக் கீ தப்பி தவறி கூட நம்ம ஒரு சத்தத்தையும் கூட சத்தம் போட்டோம்னா மொத்தமும் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, இங்கே தான் இருக்குது. நம்ம எதுக்கும் இந்த ரூட்டே யூஸ் பண்ணுவோம்னா கிளவி எந்த ரூட்டில் தான் அடிக்கடி வரும், உள்ளே வர இந்த கார் கேரத்துக்கு வரதுனா. அதனால் இந்த ரூட்டில் தான் அடிக்கடி வரும். அதனால் இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த சத்தத்துக்கு வருமே கிளவி. ஓகே, இந்த சத்தத்தை போட்டுருவோம். கிளவி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டோரை திறந்து விட்டு சத்தத்தை போட்டுருவோம். இந்த சத்தத்துக்கும் சேர்த்து கிளவி கீழே தான் வரும். அது அப்படியே போட்டு தெரியும். எப்படி நினச்ச மாதிரியே கிளவி இங்கே தான் வருது. போ சீக்கிரம் போ, அழிவு கலை நெருங்கிடுச்சு. ஓகே, இங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா கதவை சாத்தி விட்ருவோம். ஆனால் அந்த கிளவி இவ்வளோ சாதாரணமாக சாவாது சாதாரணமாக சாவாது. அது இவ்வளோ சீக்கிரமாக அன்எக்ஸ்பெக்டட் பண்ணிடக்கூடாது. அது உடச்சிட்டு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் வந்துச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். இது இங்கே தானே இருக்குது. கிளவி சத்தலாம் பூடு செத்துருச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு. அதாவது என்ன லக்குன்னா இந்த இதை தூக்கி இப்படி வெளில போட்டு இந்த கார் டிக்கியை மூடிடுவோம். அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா கார் பேட்டரியும் அதே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா இதே பொருள் கிடைக்கிற இதே பொருள் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராணி நார்மலில் கார் எஸ்கேப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதே இதுதான் இருந்துச்சு. அதாவது இதே இடத்துல தான் பொருளெல்லாம் ஒடிச்சு வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடாக எஸ்கேப் போயாச்சு. என்னது மாட்டியாச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கிராணியில் வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சாச்சு. கார் கிராண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவின் அப்டேட்டில் கார் முடிச்சாச்சு. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்மளை சொந்த வீடியோ பற்றி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் விசில் போடி கேமிங். பாய். என்ன கிராண்டியில் காணும், மூக்கியும் காணும். பாய் 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 பாய். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.